வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். பெண்கள் மீது ஆசிட் வீச்சை கட்டுப்படுத்த கடும் நடவடிக்கை. விற்பனையை முறைப்படுத்தவும் மத்திய அரசுக்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவு. காவிரி பாசன பகுதிகளில் மத்திய நிபுணர் குழு ஆய்வு நிறைவு. ஆய்வறிக்கை உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பு. பிரதமர் மன்மோகன் சிங்குடன் குஜராத் முதல்வர் மோடி சந்திப்பு. மாநில நலன்கள் குறித்த கோரிக்கை மனு சமர்ப்பிப்பு. விரிவான செய்திகள். பெண்கள் மீது ஆசிட் வீச்சு சம்பவங்களை கட்டுப்படுத்த ஆசிட் விற்பனையை ஒழுங்குபடுத்தும் புதிய கொள்கையை உருவாக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆசிட் வீச்சுகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசின் சார்பில் சிகிச்சை அளிக்கவும், ஆசிட் வீசும் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை அளிக்க சட்டம் கொண்டுவரவும் மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநலன் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கு மீதான விசாரணை புதன்கிழமையன்று நீதிபதி R.M. லோதா தலைமையிலான பெஞ்ச் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நாட்டில் ஆசிட் வீச்சு சம்பவங்களை நடக்காமல் தடுப்பதற்காக அதன் விற்பனையை முறைப்படுத்தும் புதிய கொள்கையை வகுக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இது தொடர்பாக அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலாளர்கள் கூட்டத்தை மத்திய உள்துறை செயலாளர் கூட்டி புதிய கொள்கையை உருவாக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். வழக்கு விசாரணையின் போது மத்திய அரசின் சார்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் மோகன் பராசரன் தாக்கல் செய்த மனுவில் ஆசிட் வீச்சை தனிக்குற்றமாக வரையறுக்கும் விதமாக இந்திய தண்டனை சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மத்திய அரசின் பதிலை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் ஆசிட் வீச்சால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்கும் வகையில் புதிய விதிகளை உருவாக்கவும் மத்திய உள்துறை செயலாளருக்கு உத்தரவிட்டனர். தமிழக காவிரி பாசன பகுதிகளில் ஆய்வை முடித்துள்ள மத்திய நிபுணர் குழு புதனன்று தாக்கல் செய்யும் அறிக்கையின் அடிப்படையில் கர்நாடகா திறந்துவிட வேண்டிய தண்ணீர் குறித்த உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகம் கர்நாடகா இடையேயான காவிரி நீர் பங்கீடு தொடர்பான வழக்கு திங்களன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது தமிழகத்தின் டெல்டா பாசன பகுதிகளான தஞ்சாவூர், திருவாரூர், நாகை மாவட்டங்களில் பயிர் நிலவரத்தை ஆராய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அதன்படி செவ்வாயன்று மத்திய நிபுணர் குழு திருச்சி வந்தது. மத்திய பயிர்கள் துணை ஆணையர் P.K. ஷா தலைமையில் மத்திய நீர் ஆணைய தலைமை பொறியாளர்கள் ஜேக்கப், மகேந்திரன், கண்காணிப்பு பொறியாளர் தங்கமணி ஆகியோர் நேரடி ஆய்வு நடத்தினர். மத்திய குழுவினரிடம் தமிழக விவசாயிகள் தங்களது நிலையை விளக்கினர். அதிக விலை கொடுத்து குடிநீரை வாங்கி வயலுக்கு பாய்ச்சுவதாக தெரிவித்தனர். விவசாயிகளின் தண்ணீர் தேவையை உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் அறிக்கையாக தாக்கல் செய்யப்போவதாக மத்திய நீர்வளத்துறை தலைமை பொறியாளர் மகேந்திரன் தெரிவித்தார். அதன்படி காவிரி டெல்டா பாசன பகுதிகளில் ஆய்வுகளை மேற்கொண்ட மத்திய நிபுணர் குழு தாக்கல் செய்யும் அறிக்கையின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் தனது உத்தரவை பிறப்பிக்க உள்ளது. காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வலியுறுத்தி தஞ்சை கலெக்டர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் சங்கத்தினர் சட்டை அணியா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பருவமழை பொய்த்து போன நிலையில் தமிழகம் முழுவதும் விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டது. இதில் காவிரி டெல்டா மாவட்டங்களில் பயிரிடப்பட்டிருந்த சம்பா சாகுபடி பல லட்சம் ஏக்கரில் நாசமானது. இதனால் விரக்தியடைந்த விவசாயிகள் 10க்கும் மேற்பட்டோர் தற்கொலை செய்து கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வலியுறுத்தி பல்வேறு அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக தஞ்சை கலெக்டர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் சட்டை அணியா போராட்டம் நடைபெற்றது. காவிரி நடுவர் நீதிமன்ற தீர்ப்பை அரசிதழில் வெளியிட வேண்டும், டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு தொகை அளிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் எழுப்பப்பட்டன. விவசாயிகள் தற்பொழுது ஏற்பட்டுள்ள வறட்சியின் கொடுமையால் சட்டையை இழந்து நிற்கின்ற அவலத்தை அரசாங்கத்திற்கு எடுத்துக்காட்டுகின்ற வகையில் சட்டை நீக்கிய போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அரசு தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக விவசாயிகள் சங்கத்தினர் தெரிவித்தனர். டெல்லியில் பிரதமர் மன்மோகன் சிங்கை குஜராத் முதல்வர் மோடி சந்தித்து பேசினார். அப்போது குஜராத் மாநில திட்டங்கள் குறித்து கோரிக்கை மனுவை பிரதமரிடம் அளித்தார் மோடி. டிசம்பர் மாதத்தில் நடந்த குஜராத் சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து 4வது முறையாக முதல்வராக நரேந்திர மோடி பதவியேற்றார். டெல்லியில் உள்ள ஸ்ரீராம் காமர்ஸ் கல்லூரியில் குஜராத் வளர்ச்சி பற்றி சொற்பொழிவாற்றுவதற்காக டெல்லிக்கு புதனன்று காலை வந்த மோடி மரியாதை நிமித்தமாக பிரதமர் மன்மோகன் சிங்கை அவரது இல்லத்துக்கு சென்று சந்தித்தார். அப்போது 4வது முறையாக குஜராத் முதல்வரானதற்காக மோடிக்கு மன்மோகன் சிங் வாழ்த்து தெரிவித்தார். नई सरकार के लिए सफलता के लिए शुभकामनाएं दी। गुजरात में भी भारत सरकार के
जनता के हित के जो भी काम होंगे उसमें हम पूरी शक्ति से मदद करेंगे, ये आश्वासन दिया है। அப்போது குஜராத் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் என்று மோடியிடம் பிரதமர் உறுதியளித்தார். दिल्ली को जिस दाम से गैस मिलता है, मुंबई को जिस दाम से गैस मिलता है, गुजरात को वो दाम से गैस नहीं दिया जाता था। हम कोर्ट में गए थे, कोर्ट में हम जीत गए थे। केस जीतने के बाद 6 महीने हो गए तो भी कोर्ट के हुक्म का भारत सरकार पालन नहीं कर रही, तो हमने कंटेम्प्ट पिटीशन डाला। तो कोर्ट के हुक्म को मान करके गुजरात को मुंबई और दिल्ली के हिसाब से गैस देने की बात को स्वीकार करने के बजाय भारत सरकार सुप्रीम कोर्ट में चली गई और निर्णय को डिले करने के खेल चल रहे हैं। मैंने अपनी नाराजगी प्रकट की है, कई विषयों पर इस प्रकार से चर्चा की है। ஒரு மணி நேரத்துக்கு நடந்த சந்திப்புக்கு பிறகு மோடி கூறுகையில், சந்திப்பு இதமான முறையில் இருந்ததாகவும் குஜராத் மாநிலம் மேலும் வளர்ச்சியடைய பிரதமர் வாழ்த்து தெரிவித்ததாகவும் கூறினார். டெல்லி மும்பைக்கு வழங்கப்படும் விலையிலேயே குஜராத் மாநிலத்துக்கும் எரிவாயுவை வழங்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய கோரிக்கை மனுவையும் பிரதமரிடம் அளித்ததாகவும் மோடி கூறினார். அடுத்த ஆண்டு நடக்கவுள்ள லோக்சபா தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக மோடியை அறிவிக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதாவில் பல தலைவர்கள் வலியுறுத்தி வரும் வேளையில் நாடு முழுவதும் தன்னுடைய மதிப்பை உயர்த்திக் கொள்ளும் விதமாகவே பிரதமரை மோடி சந்தித்ததாக டெல்லி அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. அதே நேரத்தில் பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்த கேள்விக்கு பதிலளிக்க மோடி மறுத்துவிட்டார். மோடியை பிரதமர் வேட்பாளராக அறிவிப்பதற்கு பாரதிய ஜனதாவின் முக்கிய கூட்டணி கட்சிகளான ஐக்கிய ஜனதா தளம், சிவசேனா ஆகியவை எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய பிரதேசத்தில் அரசு ஊழியரின் வசமிருந்து 40 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை லோக் ஆயுக்தா போலீசார் பறிமுதல் செய்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் போபாலைச் சேர்ந்தவர் அர்ஜுன்தாஸ் லால்வானி. மத்திய பிரதேச மின்சாரத்துறையில் இளநிலை அதிகாரியாக வேலை பார்க்கும் அர்ஜுன்தாஸ் அளவுக்கு அதிகமாக சொத்துக்களை குவித்ததாக புகார் எழுந்தது. லோக் ஆயுக்தா நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் போலீசார் அவரது வீட்டில் சோதனையிட்டு 44 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் மற்றும் சொத்துக்களின் ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். रेड में इनके संपत्ति संबंधी काफी निवेश के दस्तावेज मिले हैं। करीब 60 लाख के इनके फिक्स डिपॉजिट और फिक्स डिपॉजिट के साथ में एनएससी और में निवेश मिले हैं इनके। और इसके अलावा कई लगभग 4 मकान, एक व्यावसायिक परिसर, 12 प्लॉट और कृषि भूमि, ग्राम भौरी में कृषि भूमि, इनके दस्तावेज मिले हैं। इनकी संपत्ति जो अभी तक आकी गई है वो लगभग 40 करोड़ की है और इनके बैंकों के निवेश और जितने भी हैं उनका पता लगाया जा रहा है अभी. ஆனால் தான் நேர்மையாகவே சொத்துக்களை வாங்கியதாகவும் ஆகாஷ் என்பவர் பொய் புகார் அளித்திருப்பதாகவும் அர்ஜுன் தாஸ் கூறினார். ऐसे अधिक संपत्ति कोई भी नहीं है। ये आकाश ज्वेलर वालों ने हमारी शिकायतें की है क्योंकि उन्होंने दुकान हमारी हड़प ली है, तो कोर्ट केस में विचाराधीन है, इसी वो लोग शिकायतें कर रहे हैं। हाँ, नंबर 1 में सभी, तो वो सभी हमारे नंबर 1 के हैं, इनके इंडेक्स में शो किए हुए हैं। हमारे यहाँ सभी परिवार के सदस्य जितने भी हैं, मैं हूँ 1983 से अभी 48,000. 40 கோடி ரூபாய் அளவுக்கு சொத்துக்களை குவித்ததாக அரசு அதிகாரி லோகாயுக்தா போலீஸ் வசம் சிக்கியிருக்கும் சம்பவம் மத்திய பிரதேச மாநிலத்தையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. கும்பகோணம் அருகே காசி மடத்திற்கு சொந்தமான 6 வயது யானை விஷப்பூச்சி கடித்து உயிரிழந்தது. யானைக்கு பொதுமக்கள் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். கும்பகோணம் அருகே உள்ள திருப்பனந்தாளில் உள்ள காசி மடத்திற்கு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையைச் சேர்ந்தவர் 4 வயதுடைய பெண் யானை ஒன்றை அன்பளிப்பாக கொடுத்தார். மடத்தின் சார்பில் அந்த யானை பராமரித்து வளர்க்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் வழக்கம் போன்று செவ்வாய்க்கிழமையன்று இரவு யானைக்கு பாகன் புல் வைத்துவிட்டு சென்றுள்ளார். புதன்கிழமையன்று காலையில் பாகன் வந்து யானையை பார்த்தபோது யானை இறந்து கிடந்தது. யானை உடலின் முன்பகுதிகள் நீல நிறமாக இருந்த நிலையில் அதனை விஷப்பூச்சி கடித்திருக்கலாம் என்று மடத்து நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். மடத்தின் யானை இறந்த சம்பவம் குறித்து அறிந்த அப்பகுதி மக்கள் கண்ணீருடன் யானைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கத்தில் மீன்பிடிக்கும் உரிமையை அரசு டெண்டர் விட்டதால் பரம்பரையாக மீன்பிடித்தவர்களுக்கும் டெண்டர் எடுத்தவர்களுக்கும் ஏற்பட்ட கடும் மோதலால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே 55 ஆண்டுகளுக்கு முன் கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கம் கட்டப்பட்டது. இந்த நீர்த்தேக்கத்திற்கு இடம் கொடுத்த 20க்கும் மேற்பட்ட சுற்றுப்புற கிராமத்தினர் இங்கு மீன்பிடித்து தங்கள் வாழ்வாதாரத்தை காத்து வந்தனர். இந்நிலையில் தமிழக அரசு கடந்த வாரம் மீன்பிடிக்கும் உரிமையை டெண்டர் விட்டது. ஆண்டிற்கு 1,50,00,000 வீதத்தில் 5 ஆண்டிற்கு மீன்பிடிக்கும் உரிமையை ராஜா என்பவர் டெண்டர் எடுத்தார். இதனால் கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கத்தில் பரம்பரையாக மீன்பிடித்து வந்தவர்களின் படகுகளையும் மீன்பிடி வலைகளையும் ராஜாவின் ஆட்கள் சேதப்படுத்த
அச்சுறுத்தியதோடு இனிமேல் யாரும் மீன்பிடிக்க கூடாது என்று எச்சரிக்கை விடுத்தனர். இதனால் கோபமடைந்த சுற்றுப்புற கிராமத்தினர் ராஜாவின் மீன்பிடி படகையும் மீன் வலைகளையும் அறுத்தெறிந்ததோடு மோதலிலும் ஈடுபட்டனர். 50 ஆண்டுகளாக பரம்பரையாக மீன்பிடிக்கும் தங்களை தடுப்பதற்கும் விரட்டுவதற்கும் யாருக்கும் உரிமை இல்லை என தெரிவித்த கிராமவாசிகள் தங்களுக்கு மீன்பிடி தொழிலை விட்டால் வேறு தொழில் தெரியாது என கூறினர். அப்பா எங்க அம்மா எங்களுக்கு பாட்டம் பாட்டி போட்டவங்களெல்லாம் மீன் தான் பிடிச்சாங்க. நாங்களும் இப்போ அந்த தொழில் தான் பின்தொடர்ந்து வரோம். இப்போ 45-50 வருஷமா நாங்களும் இதே தொழில் தான் செஞ்சுன்னு வரோம். இந்த தொழிலை விட்டா வேற தொழில் தெரியாது. இதுக்கு பின்னால போய் நாங்க எங்க போய் எந்த தொழில் கத்துன்னு நாங்க இதுக்கு பின்னால என் பொண்டாட்டி பிள்ளைய வளர்க்க முடியும். தாங்கள் மீன்பிடிக்கும் உரிமையை அரசு தடை செய்தால் ஒட்டுமொத்த கிராமவாசிகளும் பிழைப்பிற்காக சாராயம் காய்ச்சி விற்கப் போவதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கூடுதல் நிதி, முழு அதிகாரம், மாத ஊதியம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தமிழ்நாடு ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பு சென்னையில் பேரணி நடத்தியது. தமிழகத்தில் 12,524 கிராம பஞ்சாயத்து ஊராட்சிகள் உள்ளன. ஜனநாயக முறைப்படி இந்த ஊராட்சிகளுக்கு தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். தமிழகத்தைச் சேர்ந்த கிராம பஞ்சாயத்து ஊராட்சி தலைவர்கள் தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் அரங்கிலிருந்து புதனன்று கோட்டை நோக்கி பேரணி சென்றனர். கூடுதல் நிதி, முழு அதிகாரம், மாத ஊதியம் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தினர். ஊராட்சியினுடைய நிதி ஆதாரம், அதிகாரம் அனைத்தும் படிப்படியாக குறைக்கப்பட்டு வருகிறது. ஊராட்சிக்கு முழுமையாக சொந்தமான திட்டம், ஊரக உட்கட்டமைப்பு திட்டம், அதையும் ஊராட்சியை முற்றிலுமாக புறக்கணித்திருக்கிறார்கள். ஊராட்சி நிர்வாகம் சுதந்திரமாக செயல்பட அரசு வழிவகை செய்ய வேண்டும். பேரணி சென்றவர்கள் எழும்பூர் சிந்தாதிரிப்பேட்டை சந்திப்பில் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர். அங்கு தங்களது கோரிக்கையை வலியுறுத்தி கோஷமிட்ட தமிழ்நாடு ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பினர் சிறிது நேரத்திற்கு பின்னர் கலைந்து சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பசுமை மாவட்டமாக உருவாக்கிட 2 லட்சம் மரக்கன்றுகள் நடுவதற்கு வனத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. மிகவும் பின்தங்கியுள்ள வறட்சி மாவட்டமான கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பசுமை மாவட்டமாக உருவாக்க அம்மாவட்ட வனத்துறை தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்காக அம்மாவட்டத்தில் உள்ள தரிசு நிலங்கள், பள்ளி, கல்லூரிகளில் மரக்கன்றுகள் நட மத்திய, மாநில அரசுகள் நிதி ஆதாரங்களையும் வழங்கி இருப்பதால் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட வனத்துறை முடிவு செய்து ஹோசூர், கிருஷ்ணகிரி, தொகரப்பள்ளி உள்ளிட்ட வனத்துறை நர்சரி கார்டனில் மரக்கன்றுகள் உற்பத்தி செய்யும் பணியில் வனத்துறை ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட நாற்றுகள் நடுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பசுமை போர்வை அதிகரிப்பதும் மற்றும் வன உயிரினங்கள், பறவை இனங்கள் போன்றவற்றிற்கான புகலிடமாகவும் இது அமையும். மேலும் காற்றில் உள்ள மாசுக்களை கட்டுப்படுத்தவுமே இந்த பசுமை போர்வை பயன்படும் எனவும் நிறுவனம் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் இதைப்போன்று மரக்கன்றுகள் நட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பசுமை மாவட்டமாக மாற்றுவதே தங்களது குறிக்கோள் எனவும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். தங்கத்தின் விலை புதன்கிழமை அன்று 1 சவரனுக்கு 56 ரூபாய் குறைந்திருந்தது. 1 சவரன் தங்கம் 22,792 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,849 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 62 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 58,225 ரூபாயாக இருந்தது. வறுமையின் கோர பிடியில் கற்சிற்ப கலைஞர்கள் சிக்கியுள்ளனர். நலவாரியம் அமைத்து அரசு உதவி செய்ய வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கரூர் அருகே உள்ள தான்தோன்றி மலை உள்ளிட்ட பல பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட கற்சிற்ப கலைஞர்கள் வசித்து வருகின்றனர். இவர்கள் கரூர், நாமக்கல், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து பாறைகளை வாங்கி தாங்கள் வசிக்கும் பகுதிக்கு கொண்டு வந்து கடவுள்களின் கற்சிற்பங்களாகவும் அம்மிக்கல், ஆட்டுக்கல்லாகவும் வடித்து விற்பனை செய்து வருகின்றனர். ஆனால் இந்த நவீன காலத்தில் தாங்கள் தயாரிக்கும் கற்சிற்பங்களையும் மற்ற பொருட்களையும் பெரும்பாலானோர் வாங்குவதில்லை எனவும், அப்படியே வாங்கினாலும் குறைந்த விலை கொடுத்தே வாங்க முன்வருகின்றனர் என்றும் இவர்கள் குமுறுகின்றனர். இதனால் இரவு பகலாக இத்தொழிலில் ஈடுபட்டாலும் தங்களுக்கு போதிய லாபம் கிடைக்கவில்லை என்பதால் வறுமையின் கோர பிடியில் சிக்கி தவிப்பதாக அவர்கள் கூறுகின்றனர். எனவே இத்தொழிலில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு நலவாரியம் அமைத்து அரசு உதவி செய்ய வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த கல் வேலை வர வர நசுங்கிக்கிட்டே போகுது. வெளி மாவட்டங்கள்ல இருந்து கல்லு கொண்டு வந்து அந்த கல்லை அடிச்சா விற்பனை சரியா கூலி கிடைக்க மாட்டேங்குது. சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல இருந்து இந்த கல்லு வேலைக்காரர்களுக்கு இன்னும் சுதந்திரமே கிடைக்கல. நலவாரியத்துல இருந்து இந்த கல்லு வேலைக்காரர்களுக்கு 500 குடும்பம் வாழ்ந்துகிட்டு இருக்கான். வறுமை கோட்டு கீழே வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஏதோ ஒரு நல்ல ஒரு முடிவை ஏற்படுத்தணும்னு. இந்த சிற்பிகளின் வாழ்க்கையில் வறுமை எனும் இருள் நீங்கி வெளிச்சம் கிடைக்க அரசு முன்வந்தால் இத்தொழிலை அழிவின் பிடிவிலிருந்து காப்பாற்றலாம். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.